Taste the Daily. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்த புரட்சித் தமிழர் மக்கள் பணியில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை. பாஜக தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதின் நபீனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. நிதின் நபீனுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த மிக உயர்ந்த பொறுப்பு அவரது அமைப்பு திறனையும் தலைமைத்துவ ஆற்றல்களையும் பொதுச் சேவை மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பிரதிபலிப்பதாக புரட்சித் தமிழர் அறிக்கை. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அதிமுக மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி பொருளாளர் MS அபுதாஹிர் இல்ல திருமண விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்பு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து. ஏராளமான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர் இடங்கள் காலியாக உள்ள நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலி பணியிடங்களே இல்லை என்று பொய் சொல்லும் அமைச்சர் மா சுப்பிரமணியத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் கடும் கண்டனம். மா சுப்பிரமணியம் முழு பூசணிக்காயை தட்டுச்சோற்றில் மறைக்க முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 4500 செவிலியர் பணியிடங்கள், 2500 சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்கள், பொது சுகாதாரத்துறையில் 3500 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. விடியாத திமுக ஆட்சியில் கடந்த 55 மாத காலமாக ஓரிரண்டு தேர்வுகளை மட்டுமே நடத்திவிட்டு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அரசு மருத்துவமனைகளையே நம்பியிருக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வரும் தேர்தலில் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் விடியாத திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். எஞ்சிய 5 மாத ஆட்சி காலத்திலாவது அரசு மருத்துவமனைகளையே நம்பியுள்ள ஏழை எளிய மக்களின் உயிரோடு விளையாட வேண்டாம் என்று இந்த ஏமாற்று மாடல் அரசிடம் வலியுறுத்துவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் அறிக்கை. தேசிய எரிசக்தி சேமிப்பு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய எரிசக்தி சேமிப்பு விருதுகளையும் எரிசக்தி சேமிப்பு குறித்த தேசிய ஓவிய போட்டி பரிசுகளையும் குழந்தைகளுக்கு வழங்கினார். பாதுகாப்பான, தூய்மையான, வளமான பூமியை உறுதி செய்யும் வகையில் எரிசக்தி சேமிப்பை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ளுமாறு குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் உள்ள போண்டி கடற்கரையில் ஹனுக்கா கொண்டாட்டத்தின் போது பயங்கரவாதிகள் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் பலி. யூதர்களை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய இருவரில் ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்ற நிலையில் பொதுமக்களில் ஒருவர் துணிந்து துப்பாக்கியை பறித்து பலரை காப்பாற்றினார். ஆஸ்திரேலியாவில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தி 12 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்த மத்திய அரசு வேலை நாட்களையும் 100இல் இருந்து 125ஆக உயர்த்தியதால் ஏழை தொழிலாளர்கள் மகிழ்ச்சி. ரயில் முன்பதிவுகளில் போலி டிக்கெட் முயற்சிகள் கடுமையாக குறைந்திருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. கண்காணிப்பு தொழில்நுட்பம் பலப்படுத்தப்பட்டதால் மோசடிகள் குறைந்திருப்பதாகவும் பாதுகாப்பு மேம்பாடு அதிகரிக்கப்பட்டு சேவை தரம் மேலும் மேம்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. கோவை அவினாசி சாலை GD நாயுடு மேம்பாலத்தை தனது உடற்பயிற்சி சாலையாக மாற்றி வரும் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட திமுகவினருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்த திமுக அரசு அங்கு தங்கள் கட்சியினர் அட்ராசிட்டியில் ஈடுபடுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி.
திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி கூட்டத்திற்கு வந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்காமல் டாஸ்மாகில் குவிந்த காட்சி வெளியீடு. போதையின் பாதையை நோக்கி ஓடிய தனது சொந்த கட்சியினரையே கட்டுப்படுத்தாத ஸ்டாலினுக்கு இளைஞர்களை போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என கூற எந்த தகுதியும் இல்லை என பொதுமக்கள் காட்டம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருச்சியில் இளம்பெண்ணை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கிவிட்டு தலைமறைவான சென்னையைச் சேர்ந்த இளைஞர் 4 ஆண்டுகளுக்கு பின் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் சீரழிந்துவிட்ட ஏவல்துறை போக்சோ மற்றும் பாலியல் குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாடவிட்டு வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். கரூர் அருகே பள்ளி சிறுமிகள் 3 பாலியல் தொல்லை கொடுத்த இடியாப்ப வியாபாரி போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுவது அன்றாடம் அதிகரிப்பதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் 41 வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்தவர் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் காவல்துறை திறனற்று உள்ளதால் தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட காங்கிரஸ் பிரமுகர் சிக்கினார். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என இளைஞர்களுக்கு அட்வைஸ் செய்யும் ஸ்டாலின் முதலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரை ஒழுங்குபடுத்த வேண்டும் என மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் அதிகாலை முதலே இலவச சைட் டிஷ் உடன் சட்டவிரோத மது விற்பனை நடக்கும் அவலம். ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க திறனற்று உள்ளதா அல்லது கையூட்டு பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் உள்ளதா என மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மொத்தம் 1,55,00,000 ரூபாய் மதிப்பிலான 250 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையால் தென் மாவட்டங்களில் சாதிய வன்முறைகள் அதிகமாக நிகழ்ந்து வரும் நிலையில் தற்போது போதைப் பொருட்கள் புழக்கத்திலும் முதல் நகரமாக மாறிவிட்டதாக மக்கள் வேதனை. கோவை ஜிவி ரெசிடென்சி பகுதியில் போதை ஆசாமிகள் 2 காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கர்ப்பிணி பெண்ணின் கணவரை ஸ்க்ரூ டிரைவரால் தாக்கிய கொடூரம். விடியாத திமுக அரசு போதைப் புழக்கத்தை தடுக்க தவறியதால் காவல்துறையினரையே மிரட்டி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அச்சு தொழிலாளியை அடையாளம் தெரியாத நபர்கள் வீடு புகுந்து தொழிலாளியை வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே வீட்டில் அக்கா தங்கை இருவரும் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் காவல்துறை போதிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி.
நெல்லையில் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான செயலி மூலம் விருதுநகர் டாக்டரை அழைத்துச் சென்று நூதனமாக மிரட்டி 4 சவரன் நகை மற்றும் 48,000 ரூபாயை பறித்துச் சென்ற 4 பேர் கொண்ட கும்பல். தீயசக்தி திமுக ஆட்சியில் மோசடி பேர்வழிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கடும் சாடல். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்கு தீ வைப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்துள்ளதால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களால் உயிர் பயத்திலேயே வாழ வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் அச்சம். சென்னை திருவான்மியூரில் குடுகுடுப்புக்காரன் வேடத்தில் வந்து வீட்டில் செய்வினை இருப்பதாக கூறி பெண்ணிடம் 5 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணம் கொள்ளை. திமுக ஆட்சியில் எங்கும் யாருக்கும் எதற்கும் பாதுகாப்பில்லை என்றும் 100 மீட்டர் தொலைவில் காவல் நிலையம் இருந்தும் கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருப்பது காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை என்பதையே காட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் போலி நிதி நிறுவனம் மூலம் பல மாநிலங்களில் வங்கிக் கணக்கு தொடங்கி ஏராளமானவர்களிடம் ஆன்லைன் வர்த்தக மோசடியில் ஈடுபட்ட 3 பிடிபட்டனர். தமிழகத்தில் பெருகும் இணைய குற்றங்களை கட்டுப்படுத்த தவறும் விடியாத அரசின் ஏவல் துறையால் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை மோசடி கும்பல்களிடம் இழந்து தவிக்கும் பொதுமக்கள். கடலூர் மாவட்டம் தொரப்பாடி திமுக பேரூராட்சி செயலாளர் உள்ளிட்டோர் முந்திரி தொழிலதிபரின் வீட்டிற்குள் புகுந்து 20 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி தாக்கியதாக சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஏவல் துறையினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு. ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் தொழிலதிபர்கள் மற்றும் வணிகர்களை மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபடுவதால் தொழில் செய்யவே அச்சப்படும் மக்கள். திமுக பேரூர் கழக செயலாளர் சுந்தரவடிவேலும் அவரோட அண்ணன் ராஜாராமும் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க. பஞ்சாயத்து செய்யறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட 10 லட்சம் பஞ்சாயத்து பிரச்சனையை முடிச்சு தரேன்னு சொல்லி 10 லட்சம் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இன்னும் 20 லட்சம் டிமாண்ட் வைக்கிறாங்க. கடந்த 3/10/2024 வருஷம் என் வீட்டுல தகாத முறையில் என்னை திட்டி என்னை கையால குத்தி எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாங்க. அவர் திமுக நகர செயலாளராக இருக்கிறதால வழக்கு போடாம போலீஸ் இத்தனை நாள் எங்களை அலக்கழிச்சாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவு பேர்ல இப்போ எஃப்ஐஆர் அவர் பேர்ல பதிவு செஞ்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலக்குடியில் தனியார் பேருந்தின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் வெடிபொருள் வீசியதில் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஊழியர் காயம். குற்றவாளிகளை பற்றி எந்த தகவலையும் விடியாத அரசின் ஏவல் துறையினர் தெரிவிக்க மறுத்தது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக மக்கள் கருத்து. பழைய ஓய்வூதியம் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை எனில் ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ எச்சரிக்கை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலினார் வரும் தேர்தலில் அரசு ஆசிரியர்களின் ஓட்டுகளை இழந்து திமுக படு தோல்வி அடையும் என ஆசிரியர்கள் ஆவேசம். தமிழகத்தில் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 40% சரிந்துள்ளதால் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி. திமுக அரசு தரமான உணவை வழங்காததால் காலை உணவு சாப்பிடும் மாணவர்களின் எண்ணிக்கை சரிந்திருப்பதாகவும் இதனால் நிதி ஒதுக்கீடு உணவு பகிர்வு குறைக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்ட மரப்பாதையில் கைப்பிடி இல்லாததால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படாத அவலம். பெசன் நகரில் மரப்பாலத்திற்கு பதிலாக பிளாஸ்டிக் பாதை அமைத்துள்ள விடியாத அரசு மக்கள் பயன்பட திட்டங்களை கொண்டுவராமல் தங்கள் பாக்கெட்டுகளை நிரப்பிக் கொள்வதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதிகளில் மின்சார கேபிள்கள் தொடர்ந்து திருடு போவதாகவும் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டு. ஒரு நிரந்தர டிஜிபியை நியமிக்கவே திறனில்லாத ஸ்டாலினின் திமுக அரசு பொறுப்பு டிஜிபியை நியமித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கபட நாடகம் ஆடுவதாக மக்கள் விமர்சனம். நீலகிரியில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் விடியாத அரசின் தகரடப்பா விரைவு பேருந்து கடலூர் அருகே பழுதாகி நின்றதால் கடும் குளிரில் பயணிகள் அவதி.
அரசு விரைவு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத திறனில்லாத விடியாத அரசின் போக்குவரத்து கழகத்தால் நாள்தோறும் அவதியுறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சம்பா நெற்பயிரில் சோலை பூச்சி மற்றும் குருத்து பூச்சி தாக்குதல் அதிகரிப்பு. மருந்து தெளிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தமிழக அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எல்லாம் பயிர் பூரா எல்லாம் அழுகி போய் மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பூச்சி தொல்லை தாங்க முடியல, நிவாரணம் இல்லை, ஒன்றும் இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் பார்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். பூச்சி எக்கச்சக்கமாக அடிக்குது. என்ன விவசாயம் பண்ணி ஒன்றும் புண்ணியம் இல்லாமல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நிவாரணம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்னமோ அழிஞ்சாதான் கொடுப்போம், போனால் தான் கொடுப்போங்கிறாங்க. பயிரை வந்து பார்த்தா அப்படியே அழுகி போய் அப்படியே குருத்து பூச்சி விழுந்து அப்படியே சாவுது. காவிரி டெல்டாவில் டிட்வா புயல் பாதிப்பு மதிப்பீட்டுக்கு GPS ஆப் கட்டாயம் என கூறிய திமுக அரசு விவசாயிகள் தீவிர போராட்டத்தை தொடர்ந்து யூ-டர்ன் அடித்து தளர்த்தியது. வெறும் 10% இடங்களுக்கு மட்டுமே GPS சரிபார்ப்பு எனவும் மற்றவை வழக்கமான ஆய்வு மூலம் மதிப்பிடப்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பால் திமுக அரசு யூ-டர்ன் அரசு என்பது மீண்டும் நிரூபணம். சென்னை மணலியில் உள்ள 400 வாட் துணை மின் நிலையத்தில் மின்மாற்றி வெடித்ததில் கொழுந்து விட்டு வெளியேறிய புகையால் அணைக்க முடியாமல் திணறிய தீயணைப்புத் துறையினர். விடியாத திமுக ஆட்சியில் ஆட்கள் பற்றாக்குறையால் மின் நிலையத்தில் பராமரிப்பின்றி இருப்பதால் மின்வெட்டு ஏற்படுவதாக பகுதிவாசிகள் குற்றச்சாட்டு. ஆட்சியில் ஈபியில் ரொம்ப புகார் தான். ஈபி எடுத்தாலே கம்ப்ளைண்ட் தான் வருது. குழந்தைங்க நிமிடம் தூங்க முடியல, ஒரு ஆக்சிஜன் பேஷண்ட் நிமிடம் வச்சு மூச்சு விட முடியல, திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. இந்த ராஜாஜி நகர் பின்னாடி காரிகை நகர்ல இந்த 7வது வார்டு மேற்கு பகுதியில் எப்போ கரண்ட் கட் ஆகுதுன்னே தெரியாதுங்க. அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. கேட்டதுக்கு இப்போ வந்து கேட்டதுக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்றாங்க சார். இப்போ கேட்டால் இப்போ ஃபயர் ஆயிடுச்சுன்றாங்க. சரியான மெயின்டெனன்ஸ் கிடையாது சார். கேட்டால் ஒரு சரியான ஈபி பொருள் கிடையாது, மெயின்டெனன்ஸ் பொருள் கிடையாது, ஆள் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஏரியா பகுதியில் எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாலும் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது சார். சென்னை வளசரவாக்கம், ஆலந்தூர், கோடம்பாக்கம், தண்டையார்பேட்டை பகுதிகளில் நிலத்தடி நீர் கொள்ளை காரணமாக நிலம் உள்வாங்கும் அபாயம். தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் விரிவான அறிக்கை கோரிய நிலையில் அவசர நடவடிக்கை அவசியம் எனவும் எச்சரிக்கை. கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கோட்டயம் மாவட்டம் பாலா நகராட்சியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கவுன்சிலர்களாக அபார வெற்றி பெற்றனர். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பிஜு, பினு, தியா ஆகியோர் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்தவாரியையொட்டி சூரிய புஷ்கரணி முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமூர்த்திகளை தரிசித்து வழிபாடு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் மிளகாய் பொடி தூவி 2 சவரன் நகை மற்றும் 70,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்த நபர்களால் அதிர்ச்சி. தீயசக்தி ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதே கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. விடியாத அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து செல்லாமல் இருப்பதை வெட்ட வெளிச்சமாக்கும் வகையில் கையில் இரும்பு ராடுடன் கொள்ளையர்கள் செல்லும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் கீழ் சாத்தம்பூர் பஞ்சாயத்து அலுவலக அதிகாரிகள் மனித கழிவை அகற்றுமாறு வற்புறுத்துவதால் மனவேதனையடைந்த பெண் தூய்மை பணியாளர் விஷமருந்தி தற்கொலை முயற்சி. சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தூய்மை பணியாளரின் உறவினர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து துன்பங்களை சந்திப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. ரொம்ப மன வளர்ச்சி போச்சுங்க சார். சம்பளம் எனக்கு போடல. நான் இதை வச்சு தான் சோதனை யார் இருக்கிறாங்க. எனக்கு நீங்கள் தான் பார்த்து செய்யணும். எனக்கு எல்லாம் நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும். திட்ட வைக்கிறது பிஏ பீடி
இந்த ஜோனரு இவங்க ரொம்ப அங்கே போய் அந்த அம்மா என்ன சும்மா உட்காந்து தள்ள வச்சுருக்கீங்க, டிச்சு போய் டிச்சு தள்ள சொல்லுங்கள், இப்போ எடுக்க சொல்லுங்கள், சும்மா உட்காந்துட்டு இருக்குது அந்த அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சாயிடுச்சு. அதனால் நான் வந்து என் சாவுக்கு இவங்க தான் காரணம், நான் மருந்து குடிச்சிட்டேன் சொல்லிட்டேன். ஆதி திராவிட மாணவர் விடுதிகளில் அதிமுக ஆட்சியில் 80,000 பேர் இருந்த நிலையில் விடியாத திமுக ஆட்சியில் உணவு சரியில்லை, போதிய வசதி இல்லை என்பதால் மாணவர்களின் எண்ணிக்கை 65,000ஆக குறைந்ததுடன் 100க்கும் மேற்பட்ட விடுதிகள் மூடப்பட்ட அவலம். மக்களை வேதனைப்படுத்துவதில் பல சாதனைகள் புரியும் ஸ்டாலின் அரசு அடித்தட்டு மக்களின் வயிற்றில் அடிப்பதிலும் புதிய சாதனை புரிவதாக மக்கள் சாடல். திருப்பூர் மாவட்டம் காயிதே மில்லத் நகர் பகுதியில் உள்ள குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திமுகவைச் சேர்ந்த மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். தேங்கி கிடக்கக்கூடிய குப்பைகளை தீயிட்டு கொளுத்திடுறாங்க. இந்த புகை மூட்டத்தினால மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நோய் சூழக்கூடிய அபாயமும் சுற்றுச்சூழல் சீர்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக பலமுறை மனு கொடுத்தும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மேயரும் கவுன்சிலரும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து அவங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி இங்க இருக்கக்கூடிய மேயருக்கும் எம்எல்ஏக்கும் வார்டு கவுன்சிலருக்கும் கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி நாங்கள் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழை விட்டு 10 நாட்கள் ஆகியும் விவசாய நிலங்களில் மழைநீர் வடியாததால் 1000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வடிகால் வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாராததே காரணம் என குற்றம் சாட்டிய விவசாயிகள் முறையாக ஆய்வு செய்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். தஞ்சாவூரில் திருச்சேரை சாரநாத பெருமாள் ஆலயத்தின் திருத்தேர் 1,19,00,000 ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். மத்திய பிரதேச மாநிலத்தில் வன விலங்குகளை பாதுகாக்கும் நோக்குடன் துர்காவதி புலிகள் காப்பகத்திற்குள் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் உயரமான சிவப்பு பாதை அமைப்பு. சற்று உயரமான மேற்பரப்பு கொண்ட இச்சாலையில் வாகனங்களை மெதுவாகவே இயக்க முடியும் என்பதால் வன விலங்குகளுக்கான ஆபத்துகள் குறையும் என்றும் அம்மாநில அரசு நம்பிக்கை. இந்தோனேஷியாவின் வடமேற்கு சுமத்ரா தீவில் கடந்த 2 வாரங்களாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000ஐ கடந்துள்ளது. வெள்ள பாதிப்பால் 5,400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 217 பேரை காணவில்லை என்றும் அந்நாட்டின் தேசிய பேரழிவு முகமை செய்தி தொடர்பாளர் அப்துல் முகாரி தகவல். நாமக்கல்லில் கடந்த 3 நாட்களில் முட்டை கொள்முதல் விலை 15 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 25 காசுகளாக நிர்ணயம். தேவை அதிகரிப்பு, ஏற்றுமதி அதிகரிப்பு உள்ளிட்டவையே முட்டை விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என தகவல். சென்னையில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஸ்குவாஷ் இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஹாங்காங் அணியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தி முதல் முறையாக கோப்பையை வென்று சாதனை. அர்ஜென்டினாவின் ரொசாரியோவில் எஃகு தொழிற்சாலை தொழிலாளியின் மகனாக பிறந்த லியோனல் மெஸ்ஸி வளர்ச்சி ஹார்மோன் குறைபாட்டை வென்று 13 வயதில் பார்சிலோனா கிளப்பில் சேர்ந்து உலகின் தலைச்சிறந்த கால்பந்து வீரராக உருவாகி சாதனை. கடின உழைப்பும் அசாத்திய திறனும் மெஸ்ஸியை மெருகேற்றி 8 பாலண்டி ஓர் விருதுகளுடன் உலக கோப்பையை வென்ற லெஜண்டாக உயர்ந்துள்ளதாக இந்திய ரசிகர்கள் பெருமிதம். இந்தியாவில் 2025ஆம் ஆண்டில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட படங்களின் பட்டியலில் இந்தியில் வெளியான காதல் படமான சாயாரா முதல் இடம் பிடித்தது. பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்து கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டியின் நடிப்பில் வெளியான காந்தாரா சாப்டர் 1. 90s கிட்ஸின் ஹீரோவான ஜான் சீனா WWE மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார். 17 முறை WWE சாம்பியன் பட்டம் வென்ற ஜான் சீனா தனது கடைசி போட்டியில் டேப் அவுட் முறையில் தோல்வியடைந்ததுடன் 23 ஆண்டு சிறப்புமிகு பயணத்தை முடித்துக் கொண்ட நிலையில் கண்ணீருடன் விடை கொடுத்த ரசிகர்கள்.